கர்த்தாவே பிள்ளைகளோடு கூடி ஜெபிக்க நீர் கொடுத்த அந்த உன்னத ஸ்லாக்கியத்துக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன் ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத மாபெரும் ஸ்லாக்கியத்தை எனக்கு இன்று தருகிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பார்வையில் வருவது, உங்களுடைய வார்த்தைகளை கேட்பது, உங்களுடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டு ஜெபிப்பது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். இன்னைக்கு எத்தனையோ மக்கள் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் இல்லாதபடிக்கு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில ஆண்டவரே பாரங்களை சுமக்க முடியாதபடிக்கு என்ன செய்வோம் என்று ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டு மக்கள் தன்னையே அந்த அழித்துகிற காலங்களில் வாழ்க்கை. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எங்களுக்கு ஒரு ஆண்டவரை வழி நடத்தல், ஒரு பாதுகாப்பு, இந்த பிள்ளைகளுடைய அந்த ஆலோசனைகள் உங்களுடைய ஆலோசனைகள் எத்தனை அருமையானவை என்று சொன்னவனமாக உங்களுடைய ஆலோசனைகள் நீர் எங்களுக்கு அவ்வளவாக தந்து வருகிறது சுவாமி. கொடுத்த இந்த சகவாசத்துக்காக நன்றி. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படுதல் எத்தனை ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு ஆண்டவுடன் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் அங்க ஒவ்வொருவரும் அப்படி கீழ்ப்படுதலை கொண்டிருப்போம். ஆனால் எத்தனை பேருக்கு நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம் இந்த உணர்வு காரணம். விசேஷமா இந்த நாள்ல கூட பிள்ளைங்க சிலுவைக்கு பின்னாக மறைத்து பாரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை அனுப்பப்பா. கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் புதுப்பிக்கப்படும்படியாக ஆண்டவரே வந்தது நல்லது. கர்த்தர் என்னோடு எதைப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவரே நீர் திரும்ப செய்ய ஆரம்பம் முதல் முடி மட்டும் ஆண்டவரே எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்துக்கு கண்ட்ரோலுக்குள்ள வைங்க. தெளிவான வார்த்தை திருப்பி செய்யுங்க. யூடியூப் வாயிலாக கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்க பேசினாங்க. அதுக்கு நீங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. உங்களுடைய மகிமையை காண, உண்மை காண நாளை எங்களோடு இடைப்பட்டு மகிமையெல்லாம் ஒருவருக்கே இயேசுவின் மூணு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கீதா பின்னாடி இருக்க லைட் ஆஃப் பண்ணும். ரொம்ப கிளார் அடிக்குது. பேக்ல லைட் தேவையில்லை, ஃப்ரண்ட்ல தான் லைட் வேணும். சிஸ்டர் நீங்க இது வீடியோ ஆன் பண்ணாமையே நீங்க ஆடியோவிலே அப்படி பேசுங்க. ஏன்னா பின்னாடி பயங்கர பிளாரா இருக்குது. கீதா பின்னாடி இருக்க லைட் ஆஃப் பண்ணிடுப்பா. ஃப்ரண்ட்ல தான் லைட் எரியணும். அப்பதான் முகம் தெரியும். கிளார் அடிக்குது. ரொம்ப முகம் வந்து சரியா தெளிவா இல்லை. சரி அங்கிள், எனக்கு வீடியோ எல்லாமே பேசுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகேப்பா. அன்புலே சாமி, இந்த காலை வேலைக்காக நன்றி. இந்த காலை வேலையிலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எவ்வளவு நல்லவராக இருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய எல்லா அன்புக்காக, உங்களுடைய எல்லா கிருபைக்காக முன்னாடியோட துதிக்கிற சுவாமி. ஆண்டவரே பலவினர்களாக எங்களை நீங்க பலப்படுத்தும்படியாக விரும்புகிறீர் சுவாமி. ஆண்டவரே சுகவினர்களாக எங்களை நீர் சுகப்படுத்தும்படியாகவே விரும்புகிறீர். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எங்க மத்தியில இன்னும் வளமையாக கிரியை செய்யும்படியாக கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நாளுடைய வார்த்தைகளோடு கூட நீங்க உங்களோட கூட பேசும். நம்முடைய ஆவி உங்க மத்தியில அளவில்லாம ஊற்றப்படட்டும் சுவாமி. நாங்க உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களுக்கு தாரு சுவாமி. என்னை ஆழமா சுத்திரத்திலும் உடைய வார்த்தைகளே வாயில வைத்தருவோம். நேரே மேம்படும். ஆமே. அன்புள்ள சகோதரர்களே, தெரிந்து கொள்ளும்படியாக எடுத்துக்கொள்ளப்படும் தலைப்பு என்ன அப்படின்னா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அப்படின்னா, இந்த என்னாகமம் 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டோம்னா அதுல அழகா சொல்லப்பட்டிருக்குது. இந்த பிலேயாம் வந்து என்ன பண்ணுவாரு, இஸ்ரேல் மக்களை சபிக்க புறப்படுவார். சபிக்க புறப்படும் போது தேவன் அவருடைய வாயில வைத்த வார்த்தைகள், அவரை எத்தனை தடவையோ அந்த இஸ்ரேல் மக்களை 3 தடவை அவங்க ட்ரை பண்ணுவார். ஆனா அந்த 3 டைமும் பாத்தீங்கன்னா இதே வார்த்தை தான் வரும். அழகா இருக்கு அந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. என்னாகமம் 23ல 22ஆம் வசனத்துல இருந்து
21 இருந்தே வாசிக்கலாம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படி பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் கழித்து சொல்லப்படும். இதுல அழகா போட்டிருக்குது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரு தகப்பனுடைய அன்பை நம்ம இதுல பாக்குறோம். ஒரு தகப்பன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைங்களே தப்பு பண்ணோம்னா நம்ம பிள்ளைங்களை அடிச்சு துரத்திடுவோமா? துரத்தவே மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது அவங்கக்கிட்ட அன்பு காட்டி நேசிச்சு அவங்கள சரிப்படுத்தி அவங்க சரியான வழியில வர்றதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரயாசப்படுவோம். இந்த இடத்துல ஆண்டவர் அப்படிதான் பண்றாராம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, அவர் அக்கிரமத்தை பார்க்கறதே இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவங்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. சோ ஆண்டவர் பாத்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்து புறப்பட்டு வனாந்தரத்துல எவ்வளோ காரியங்களை பண்ணாங்க. அதுல சில பேர் அழிந்து போனாங்க. ஆனா அந்த இஸ்ரேல் மக்கள் மேல தேவனுடைய அன்பு தொடர்ந்து இருக்கிறத நம்ம இந்த நாள் வரையும் நம்ம பார்க்க முடியும். எவ்வளோ இஸ்ரேல் மக்கள் முரட்டாட்டம் கீழ்ப்படியாதவர்களா இருந்த போதிலும் தேவனுடைய கிருபை அவங்களை விட்டு எடுபடாதபடிக்கு அவங்கள தொடர்ந்து தாங்கி வரதை நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஒரு கட்டத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஹையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கட்டத்துல பார்த்தா ஏன் நான் இப்படி பிஹேவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா எல்லா சூழலையும் தேவன் அவங்களோடு இருக்கிறாங்கிறத நம்ம மறந்து விடவே கூடாது. தேவனுடைய அன்பு அது மாறதே கிடையாது. நான் ஆக்சுவலி காலேஜில் இருக்கும்போது ஒரு பொண்ணு எனக்கு ஒரு ஸ்டோரி சொன்னான். அதாவது ஹைன் ஃபீட் ஆன் ஹை பிளேசஸ். அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, அவர் எங்களுடைய கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்தளங்களில் என்னை நடக்க பண்ணுகிறார். அதுதான் அந்த வசனத்தோட அந்த கதையோட மீனிங். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு சொன்னதுதான், நான் அந்த புக்கு படிக்கல, ஆனா அந்த நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தங்க அந்த ஸ்டோரி சொன்னாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கால முடியாதவ, அவ ஊனப்பட்ட ஒரு பொண்ணு. அவ என்ன பண்ணுவா அப்படின்னா, மலைக்கு போவதுக்கு ஆசைப்படுவா. அப்போ அந்த ஊர்ல ஒரு மேய்ப்பன் இருப்பார். அப்போ அந்த பொண்ணு அந்த மேய்ப்பன்ட்ட சொல்லுவா, நான் அந்த உச்சியில இருக்கிற மலைக்கு போக ஆசைப்படுறேன், அது ரொம்ப சந்தோஷமான இடமா, நாங்க போகணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அந்த மேய்ப்பன் சொல்லுவாரு, நான் உன்னை கூட்டிட்டு தான் இருந்தேம்மா, ஆனா என்ன நீயா கேட்கணும், நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன பண்ணுவாரு மேய்ப்பன் அந்த பிள்ளையோட அந்த பொண்ணை கூட்டிட்டு நடக்க ஆரம்பிப்பார். கொஞ்ச தூரத்துல என்ன பண்ணுவாரு, அந்த கால்களை தொட்டு அந்த கால்களை மான் கால்களை போல ஆக்குவார். அப்போ கொஞ்ச தூரத்துல அவங்க நடக்க நடக்க பாத்தீங்கன்னா பாதை சுலபமானதாகவே இருக்காது, ரொம்ப கல்லும் முள்ளும் நிறைஞ்சதா இருக்கும். அப்போ ஒரு கடத்துல மேய்ப்பன் சொல்லுவாரு, அம்மா நான் உன் கூட தான் வருவேன், ஆனா நீ என்னை பார்க்க முடியாது, நீ எப்பெல்லாம் உனக்கு உதவி தேவைப்படுதோ நீ என்னை கூப்பிட்டினா நான் உன்னோட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுவார். அப்ப அந்த பொண்ணு தொடர்ந்து போகும்போது ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துருவா. கல்லு முள்ளு அப்படியே உராசும். அப்போ கீழே விழும்போதெல்லாம் அவ மேய்ப்பனை நோக்கி கூப்பிடும் போது மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு, அவளை தொட்டு தூக்கி எடுத்து அவ காயங்கள் எல்லாம் குணமாக்கி அவளை மீண்டும் நடக்கிறதுக்கு பலன் கொடுத்து மறுபடியும் அவர் மறைஞ்சு போடுவார். இப்படியே இருக்கும்போது கடைசியில அவ என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் மலையை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா, மலை கிட்ட போகும்போதுதான் தாகும். அடுத்து அந்த மலை உச்சிக்கு போகணும்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்க கிராஸ் பண்ணாதான் அந்த மலை உச்சிக்கு போக முடியும். அப்படிப்பட்ட சமயத்துல அவளுக்கு ரொம்ப ஹோப்ப இழந்து போயிடுவாள். ஐயோ இந்த மலை உச்சிக்கு நான் போகவே முடியாது போல்றது, இது எப்படி இந்த பள்ளத்தாக்க நான் தாண்ட போறேன்னு சொல்லிட்டு அவ மேய்ப்பனை நோக்கி கூப்பிடும் போது மேய்ப்பன் சொல்லுவாரு, நீ தாண்ட வேண்டாம், நான் உன்னை சுமந்து செல்வேன்னு சொல்லிட்டு என் கரங்கள்ல நீ ஏறிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரங்கள்ல அவளை தூக்கி அந்த பள்ளத்தாக்க கிராஸ் பண்ணி அந்த உச்சி மலைக்கு கொண்டு போவாரு. இது எனக்கு நான் கேட்ட கதை தான், ஆனா ரொம்ப மீனிங்ஃபுல். நம்ம வாழ்க்கையிலயும் பாத்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது ஒரு சுலபமானது இல்லை. கற்கள் முள்கள் எவ்வளவு கஷ்டங்கள் உபத்திரவங்கள் பாடுகள், ஆனா எல்லாத்தின் மத்தியில நம்மள அந்த பரலோகங்கிற ஒரு ஹையர் பிளேசஸ்க்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போறார்.
அந்த ஹையர் பிளேசஸ் கொண்டு போறது வந்து நம்முடைய சொந்த பலத்தினால நம்ம முடியவே முடியாது. நம்ம ஆண்டவருடைய பலனை சார்ந்து கொள்ளும் போது ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நம்ம பலவீனங்கள்ல தேவனை நோக்கி கூப்பிடும் போது ஆண்டவர் ஒரு கட்டத்துல நம்மள ஏந்துறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார். நம்மள சுமந்து சென்று நம்ம போற இடத்துக்கு அவர் நம்மள பத்திரமா கொண்டு போறார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 22ஆம் வசனத்தை சொல்றதுக்கு, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அதே வசனத்தை 24லயும் நம்ம பார்க்கலாம். 24:8 தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகி ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். பாருங்க, இந்த இடத்துல அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். பாருங்க, நமக்கு என்னைக்குமே வந்து போராட்டம் வந்து நமக்கு மாம்சத்தோட கிடையாது, மனுஷங்களோட இல்ல. நம்ம அநேக நேரங்கள என்ன பண்றோம், இவங்கதான் எனக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க, அவங்க எனக்கு தீங்கு செஞ்சுட்டாங்கன்னு நம்ம அவங்களோட போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய போராட்டம் யாரோடனா பிசாசோட தான். பிசாசு தான் அப்படிப்பட்ட மனிதர்களை எழுப்பி விட்டு நமக்கு விரோதமா கிரியை செய்ய தூண்டுறான். ஆனா நம்ம பிசாசை எதிர்த்து நம்ம பிசாச கட்டி ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட கட்டுகள் விடுவிக்கப்படுறதை நம்ம பார்ப்போம். ஆனா சில நேரங்கள்ல அநேக நேரங்கள்ல மக்கள் வந்து பொறாமையினால அநேக காரியங்களை அவங்க செய்ய முடியாத நம்ம செய்யற போது பொறாமையினால நமக்கு விரோதமா எழும்புறாங்க. ஆனா ஆண்டவர் வந்து எப்படி தாவீதுக்கு வந்து எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தார் அந்த பொறாமையினால. அந்த சவுல் வந்து சவுல் எப்படி இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா தாவீதோடைய மாமனார், தனக்கு ஒரு மருமகன் தான், பிளட், அதாவது என்னது ரிலேஷன். அப்படி இருக்கும் போதும் வந்து என்ன பண்றார் தாவீது, தன்னுடைய அந்த சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்கு துரத்தி கொண்டே இருக்கிறத பாக்குறோம். தாவீதோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் இல்லாம ஓடிக்கொண்டதையும் நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு கட்டத்துல ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, தாவீத எல்லார் மத்தியிலையும் உயர்த்தினார். இன்னைக்கு நமக்கும் இதே மாதிரி அனுபவங்கள், வித்தியாசமான அனுபவங்கள் உண்டு. அநேக நேரங்கள்ல நான் வந்து இப்படி ஒரு பண்ணப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில நான் இருக்கிறேனே நம்ம யோசிக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மளை ஏற்ற நேரத்துல அவர் உயர்த்த அவர் வல்லவராயிருப்பார். ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ள அடங்கி இருங்கன்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. இந்த இடத்துல பாருங்கன்னா 23ஆம் வசனத்துல, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசொல்லுதலும் இல்லை, தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம், குறிசொல்லுதல் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அநேக பிள்ளை சுனியங்கள்லாம் நம்ம இல்லெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் உண்டு. பிசாசின் கிரியைகள் உண்டு, பிசாசோட நமக்கு போராட்டங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் மேற்கொள்றதுக்கு நமக்கு பலன் தருவார். நம்ம சொந்த பலத்தோட பிசாசோட போராடவே முடியாது. அதான் அது இப்போ சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் எனக்கு சில நேரடியாக பிசாசோட போராடுறதுக்கு ஆண்டவர் எனக்கு தருணங்களை கொடுக்குறாரு. ஆண்டவர் என்னை ட்ரெயின் பண்றாரு, அதுக்காக பயப்படல. ஆண்டவர் என்ன ட்ரெயின் பண்ற. அது மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட அனுபவங்கள் உண்டு. ஆனா அது எல்லாமே நம்ம பயப்படுத்துறதுக்கோ ஆண்டவர் நம்மள கீழே தள்ளுறதுக்கோ கிடையாது. ஆண்டவர் நம்மள ட்ரெயின் பண்றாரு. நம்ம அநேக கஷ்டங்கள் வழியாக, பாடுகளின் வழியாக, பிசாசின் போராட்டங்களோட நம்ம ஜெயித்து கடந்து வரும்போது அப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருக்கிறவங்களுக்கு நம்மளால உதவி செய்யறதுக்கு ஆண்டவர் நம்மள பலப்படுத்தி நம்மள உபயோகப்படுத்துவார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 ராஜாக்கள் 18:46 எலியாவை குறிச்சு போட்டு. சோ எலியா வந்து ஆகாவுடைய ரதத்துக்கு முன்னாடி ஓடுறத நம்ம பாக்குறோம். நான் ரொம்ப டீட்டெயில்டா வசனம் எல்லாம் வாசிக்கல, நீங்க டைம் குறிச்சுக்கங்க, நீங்க டைம் கிடைக்கும் போது நீங்க படிங்க. எலியா ஆகாபுக்கு முன்னாடி ஓடுறத பாக்குறோம். ஆகாபு ரதத்துல போறாரு, ஆனா எலியா வந்து ஆகாபுக்கு முன்னாடி ஓடுறாரு. அது எப்படி ஓட முடியுது எலியாவால அப்படின்னா, தேவனுடைய பலத்தை, தேவனுடைய ஆவியானவர் எலியா மேல இருந்ததுனால அந்த எலியா வந்து ஆகாபுக்கு முன்னாடி ஓட முடிச்சு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய ஆவியினால நம்ம நிரப்பப்பட்டு நம்ம இருந்தோம்னா தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். அநேக நேரங்களில் பாத்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, பேசாம லீவை போட்டு வீட்டுல உட்காந்துருவேன். ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல சுவாமி, என்னால இந்த வேலையை முடிக்க முடியல, இது கம்ப்ளீஷனே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், லீவை போட்டு ஜபம் பண்ணி அடுத்த நாள் போனேன்னு வச்சுங்களேன், அந்த வேலையெல்லாம் எப்படி முடியுதுன்னே தெரியாது. டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும்
ஏதாவது என்னால இந்த காரியத்தை முடிக்க முடியல, இதை செய்ய முடியலன்னா நீங்க உங்க பலத்தோட போராடாதீங்க. தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து வெற்றி பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு எக்ஸாம், அதுக்கு வந்து நான் தான் எக்ஸாமினர். அப்போ அந்த ஒரு ரெக்கார்டு, அந்த எக்ஸாமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டை வைக்கணும். அந்த ரெக்கார்டு அந்த பொண்ணு என்கிட்ட கொடுக்கவே இல்லை. ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டா, நான் மேடம்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னா. அந்த பொண்ணு மேல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இப்ப அந்த புக்கு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா, அது என்னட்ட கொடுத்துட்டு தொலைஞ்சிருச்சுன்னா, இப்ப நான் ஆன்சரபிள். நான் போய் டீனு கிட்ட சொல்லணும், வரப்போற எக்ஸாமினர்ட்ட சொல்லணும், அந்த புது புக்க ரெடி பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. என்கிட்ட அது குடுக்கல, எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் என்ன பண்ணேன், ஒரு 1/2 மணி நாள் லீவ் போட்டேன். உட்கார்ந்து பாஸ் பண்ணி ஜெபம் பண்ணேன். உபவாசம் இருந்து, ஆண்டவரே இந்த புக்கு என்கிட்ட குடுக்கலன்னு தெரியும். ஆனா இந்த பொண்ணு பொய் தான் சொல்றா. என்னால நிரூபிக்க முடியல. ஆனா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவர் அழகா எனக்கு வாக்குத்தத்தங்கள குடுத்தாரு. அப்புறம் மத்தியானம் போறேன். மத்தியானம் ஒரு 3 மணிக்கு ஃபோன் வருது. அவங்க வீட்ல இருந்து அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க. சாரி மேடம், அந்த புக் எங்க வீட்ல தான் இருக்கு. மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனாங்க. அந்த பொண்ண வந்து முடிச்சு அனுப்புறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். இது மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலயும் பாத்தீங்கன்னா, பிசாசு நமக்கு அநேக மக்களால பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வருவான். ஆனா நம்ம ஜெபத்துல நம்ம அத மேற்கொள்ள, நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது. அடுத்தது பத்தி நியாயாதிபதிகள் 6:12 ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்றாரு, கிதியோன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கூட போ. கிதியோன் பாத்தீங்கன்னா அவன் ஒரு பயந்த மனுஷனா இருந்தாரு. ஏன்னா அவங்க பிசாசுடைய, அதாவது எதிரிகளுடைய ஒடுக்குதலால ரொம்ப கஷ்டப்படுறாங்க 7 வருஷம். அதாவது அந்த நீங்க சாப்டர் எடுத்து வாசித்தீங்கன்னா போதும், அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், அந்த இவங்க விதைச்சிருக்கிறதெல்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்களாம். அதே மாதிரி ஆடு மாடுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்களாம். அப்பனா சாப்பாட்டுக்கே வழி இருந்திருக்காது. ஒரு 7 வருஷம் அப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குதல் இருக்கிறவங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்க முடியும்? அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா, கிதியோனுக்கு எந்த நம்பிக்கையுமே இருக்கு. கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்ல அவர் இருந்தாரா என்னமோ தெரியாது. ஆனா அங்க கடவுளுடைய தூதன் வந்து கிதியோனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கூட போகும்போது கிதியோனுக்கு நம்பிக்கை இல்ல. ஆண்டவரை டெஸ்ட் பண்றார். ஆனா ஆண்டவர் பொறுமையா கிதியோனுடைய மனநிலையை பார்த்து எல்லாத்தையும் அவர் பொறுமையா தாங்கி அந்த டெஸ்டுக்கு பதில் கொடுத்து கடைசியில கிதியோனை பலப்படுத்தி கிதியோனை அனுப்புறத நம்ம பார்க்கணும். சோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட வருடங்கள் நான் இதுக்காக ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன். தலைகீழா நின்னு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எனக்கு இதுல விடுதலை இல்ல. இனிமேலும் எனக்கு இதுல ஒரு விடுதலை கிடைக்குமா? தேவன் இருக்கிறாரா இல்லையா? ஏன் இந்த காரியத்துல எனக்கு விடுதலை இல்ல? நம்ம ஒரு ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட நிலைமையில ஆண்டவர், அப்பா நீ பழைய காரியத்தையே நீ பார்த்துட்டு இருக்காத. இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். நீ இருக்கிற இந்த பலத்தோடயே கூட போ. இதுவரைக்கும் நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்த. ஆனா இனி வரப்போற காரியங்கள் அப்படி இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மள தேற்றதை நம்ம பாக்குறோம். அதே மாதிரியே அங்க வந்து கிதியோனை தேற்றி ஆண்டவர் அனுப்புறார். சோ நம்ம வாழ்க்கையிலும் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தா ஆண்டவர் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடு. பழைய காரியங்களே நினைச்சிட்டு இருக்காதீங்க. பழைய தோல்விகளே நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஐயோ அப்படி நான் இருந்துச்சேன், அப்படி நடந்துச்சே, இப்பவும் எனக்கு அப்படி நடக்கும்னு யோசிக்காதீங்க. பழச மறந்துருங்க, மறந்துருங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா, ஆதிபதிகள் 14:6 சிம்சோனை குறிச்சு போகலாம். கர்த்தருடைய ஆவி பலமா இறங்கினதா ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல சிங்கத்தை கிழித்து போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, ஒரு மனுஷனால இது முடியுமா? சிம்சோனுடைய மேல தேவனுடைய ஆவியானவர் இறங்குனதை நம்ம பாக்குறோம். சோ இன்னைக்கு நம்ம ஆவியானவர்னால நிரப்பப்பட்டிருந்தா நம்ம எக்ஸ்ட்ராடினரி காரியங்களை நம்ம செய்ய முடியும். நம்ம அநேக நேரங்கள இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு ரட்சிக்கப்படணும்னு சொல்றோம். நான் அதோட நின்றக்கூடாது. தேவனுடைய ஆவியானவர்னால நிரப்பப்படணும். அனுதினமும் அவங்க ஆவியானவர்னால நிரப்பப்படணும். அதை நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும். சோ ஆவியானவர்னால அவங்க நிரப்பப்படும் போதுதான் அவங்க பாவத்தை அவங்க மேற்கொள்றதுக்கு அவங்களுக்கு பலன் வரும். அவங்க சொந்த பலத்தோட அவங்க போராடினா அவங்க தோற்று போனவங்களா தான் அவங்க காணப்படுவாங்க. சோ நம்ம தேவனுடைய ஆவியானவருடைய நிரப்புதலுடைய முக்கியத்துவத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, கடைசியா நம்ம என்ன பாக்குறோம்னா 1 கொரிந்தியர் 1:26, 27, 28, 29 வாசிக்கலாம். சோ எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானிகளை தெரிந்து கொண்டார்.
பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டும்படிக்கு அப்படி செய்தார். பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டவங்களை அழைக்கிறாராம்? இல்லாதவங்களை, அற்பமா எண்ணப்பட்டவங்கள, பலவீனமானவங்களை ஆண்டவர் அழைக்கிறார். சோ இன்னைக்கு நம்ம அந்த லிஸ்ட்ல இருந்தோம்னா நம்ம சந்தோஷப்படுவோம். தேவன் நம்மளை பலப்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம அநேக நேரங்கள்ல நம்ம பலத்துல நம்ம ரொம்ப நல்லா செஞ்சிட்டோம்னா நமக்கு ஒரு பெருமை வந்துடும். அதனாலதான் ஆண்டவர் சில நேரங்கள்ல என்ன பண்றாரு, சூழ்நிலைகளை அனுமதிச்சு நீ ஒண்ணுமே இல்லைங்கிறத ஆண்டவர் நம்மள காட்டுறாரு. நீ இவ்வளவுதான், ஆனா நீ என்ன சார்ந்துக்கோ, நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. கடைசி அந்த யாபேசின் ஜெபத்தை வச்சு நம்ம முடிச்சிடலாம். 1 நாளாகமம் 3:10 யாபேஸ் ஜெபிக்கிறார். அதாவது எடுத்தீங்கன்னா வாசிங்க. 1 நாளாகமம் 3:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துள்ள வேண்டும் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். சாங்க, யாபேஸ் அவ்வளவு அழகா ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லையை பெரிதாக்குங்க, உமது கரம் என்னோடு இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருள். அநேக நேரங்களில் ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஜெபிச்சா தப்புன்னு யோசிக்கிறோம். அது தப்பு கிடையாது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர்களை ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னோட உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டேன். நம்ம ஸ்பிரிச்சுவலா மட்டும் தான் ஜெபம் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்கு மட்டும் தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதனால ஈவன் எனக்கு ஒரு அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்றது கூட பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டமா இருக்கும். அப்ப ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட பேசினாரு, நீங்க என் நாமத்தினால எதை கேட்டுக்கொண்டீங்களோ அதை நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் எனக்கு என்னன்னா, ஈவன் சின்ன சின்ன காரியங்களுக்காக கூட நீ ஜெபிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், உலக பிரகாரமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு சாப்பாடு இல்லைன்னா நம்மளால வேலை செய்ய முடியுமா? நமக்கு தேவை, நம்மளுடைய தேவைகள், அத்தியாவசிய தேவைகள் நமக்கு இருக்குது. சோ நம்ம அதுக்காக ஜெபிக்கிறது வந்து தப்பு கிடையாது. ஆனா உலகம் நமக்குள்ள வந்துடக்கூடாது, அதுதான். ஆனா உலக பிரகாரமான தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்க கூடாது, ஜெபிக்க கூடாதுன்னு கிடையாது. அது வந்து நம்ம இருதயத்துக்குள்ள வந்துடக்கூடாது. நேத்து கூட நான் தானியல் அங்கிள் புக்கு படிச்சேன், எதுல படிச்சேன் ஞாபகம் இல்ல. அவங்க ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடைக்கானல்ல போய் ஜெபிச்சாங்க. அப்போ தானியல் அங்கிள், அவங்க ஒய்ஃபு, அவங்க இன்னொரு ஜமயம்மா, அவங்க 3 பேருக்கு ஜெபிச்ச போகுது. ஆண்டவர் தானியல் அங்கிள் சொன்னாங்க, ஆண்டவரே நாங்க அந்த ஊழியத்தின் பிரயாசம் எடுக்க போறோம், ஸ்டார்ட் பண்ண போறோம். இது உங்களுடைய சித்தமானா நாங்க போறதுக்குள்ள நாங்க எவ்வளவுதான் இந்த 1 மந்த் ஸ்பெண்ட் பண்ணோமோ அந்த மணி எல்லாம் எங்களுக்கு திரும்பி வரணும் அப்படின்னு. அப்போ அந்த ஜமயம்மா அவங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினாரா, உங்களுக்கு மணி நாளே கடைசி நேரத்துல வந்து சேரும்னு சொல்லி. அதே மாதிரி அவங்க கிளம்பும் போது அவங்களுக்கு அந்த பணம், செலவு பண்ண பணம் எல்லாம் வந்து திரும்பி வந்து சேர்ந்துச்சான். அதனால ஒவ்வொரு தேவைகளுக்கும் நம்ம தேவனை சார்ந்து கொள்றது அவசியம். ஐயோ இதுக்காக நம்ம ஜெபிக்க கூடாது, அதுக்காக ஜெபிக்க கூடாதுன்னு கிடையாது. ஒவ்வொரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது கடமை. பைபிள்ல போட்டுக்கு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாது இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லைன்னு சொல்லி. அவன் பண்ணுவோம், ஆண்டவர் சித்தமா இருந்தா அதை அவர் நம்ம கொடுக்கணும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா போய் நம்ம ஜெபிக்க கூடாது. சோ நம்ம தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து காத்திருக்கும் போது தேவன் தன்னுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஒவ்வொரு மிஷினரிங்க லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க ஊழியம் செஞ்சு ஒரு பீரியட் எடுத்துப்பாங்க, டைம். அவங்க உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து தன்னுடைய அடுத்த ஊழியத்துக்கான தேவைகள், அதே மாதிரி என்ன
செய்யணும், அந்த தரிசனங்கள், அடுத்த ஊழியத்தை எப்படி நடத்தணும், எல்லாக்குரிய திட்டங்களும் அவங்க தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டதை நம்ம வாசிக்கிறோம். ஈவன் தானியேல் அங்கிள் அவங்க வாழ்க்கையில கூட அடிக்கடி அவங்க இந்த மாதிரி ஜெபம் பண்றதுக்கு டைம் எடுத்து ஜெபிக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமா? இப்ப நமக்கு ஜெப மாசம்னு ஒண்ணு வைக்கிறோம். ஆனா இந்த ஜெப மாசத்துல எத்தனை பேர் சின்சியரா நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்றோம்? நான் பண்ணல, அது நான் கரெக்டா சொல்றேன். ஆனா எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஐ டேக் லீவ். நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் லீவ் எடுத்து உட்கார்ந்து நான் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் போற வழி சரிதானா? இல்ல நான் என்ன செய்யணும்? ஏன்னா அநேக நேரங்கள்ல அப்படி கேட்காதனால அநேக இழப்புகளை நான் சந்திச்சிருக்கேன். சோ ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய ஆலோசனையை பெற்றுக்கொண்டு நம்ம செயல்பட்டோம்னா நம்ம ஒரு நாள் நம்ம தோத்து போகவே மாட்டோம். தேவன் நம்மளோடு இருந்து நம்ம பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு நமக்கு அநேக போராட்டங்கள் இருக்கு. நமக்கு முன்பாக வைத்திருக்கிற காரியங்கள் பெருசு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவர் நமக்கு கையில பெரிய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆனா அதை செய்யறதுக்கு நமக்கு பலன் இல்லை. ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகிலும் பலவீனனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆசா தேவனை சார்ந்து கொண்ட போது தேவன் என்ன பண்ணாரு? அவ்வளோ பெரிய சேனைய ஆசா கையில, ஆசா ராஜா கையில ஒப்பு கொடுத்தாரு. அவர் அதே ஆசா ராஜா மனுஷங்களை சார்ந்து கொண்ட போது அவருக்கு யுத்தம் நேரிட்டதுன்னு பாக்குறோம். அது மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்முடைய நம்பிக்கையை யார் மேல வச்சிருக்கிறோம்? நம்ம முழுமையா தேவனை சார்ந்து கொண்டிருக்கிறோமா? சோ நம்ம தேவனை முழுமையா சார்ந்து கொள்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்யணும். இந்த காலை வெள்ள தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புலே சாமி, இந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை எனக்கும் எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாள் ஃபுல்லா இந்த வார்த்தைகள் எங்க காதுகளை ஒழித்துக் கொண்டிருக்கும். நீரே எல்லாவற்றும் இயேசு எல்லாவே. ஆமென்.